புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 46 தொடக்கம் 50. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். சிந்தனை: கத்தோலிக்க படிப்பினைகளையும் மரியாவின் மீதான பக்தியையும் அறியாதவர்கள் இந்த நற்செய்தி பகுதியை கண்டு இயேசு தம் தாய் மீது கொண்ட அன்பையும் மீட்பின் வரலாற்றில் அவருக்குள்ள தனித்துவமான பங்கையும் குறைத்து பேசுவதாக கூறிக்கொள்ளலாம். ஆனால் அது தவறானது. இயேசு இவ்வாறு பேசியதன் நோக்கம் ஆன்மீக உறவின் நிலையான உண்மையை எடுத்து காட்டுவதாகும். அந்த உறவு இவ்வுலகிலேயே தொடங்குகிறது. இறையரசின் உறவு என்பது இரத்த உறவுகளின் அடிப்படையில் அமைந்தது அல்ல. பெற்றோர் பிள்ளைகள், உடன் பிறந்தோரிடையிலான உறவுகள் விண்ணகத்திலும் ஒரு தனிச்சிறப்பான பிணைப்பை கொண்டிருக்கலாம். ஆனால் மிகவும் ஆழமான, நிலைத்து நிற்கக்கூடிய உறவு என்பது தந்தையின் திருவிழத்துக்கு நாம் காட்டும் கீழ்ப்படிதலின் வழியாகவே உருவாகிறது. இந்த ஆன்மீக உறவு விண்ணகத்தில் தொடங்குவது அல்ல, அது இங்கேயே இப்போதே தொடங்குகிறது. விண்ணகத்தில் அது முழுமையடைகிறது. திருமுழுக்கின் மூலம் இந்த உறவு தொடங்குகிறது. தந்தையின் பிள்ளைகளாகவும் இயேசுவின் சகோதரர் சகோதரிகளாகவும் ஆகின்றோம். இவர்களே இறைவனின் குடும்பம். இவ்வுலகில் இந்த குடும்பம் திரு அவையாக விளங்குகின்றது. இந்த உறவு நம்பிக்கையின் வழியாகவும் தூய ஆவியார் நம்மில் குடியிருப்பதன் வழியாகவும் உண்டாகிறது. இந்த உண்மை ஆண்டவர் கற்றுத்தந்த செபத்தில் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. எங்கள் தந்தையே என்று அழைக்குமாறு இயேசு கற்றுத்தந்து, திருமுழுக்காலும் நம்பிக்கையாலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் வாழும் அனைவரையுமே எங்கள் என்ற வார்த்தை குறிக்கின்றது. இந்த ஒன்றிப்பினால்தான் நாம் தந்தையின் பிள்ளைகளாக கூடி நின்று கூக்குரலிடுகின்றோம். இறைவனின் திருவுளத்துக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களில் மரியாவுக்கு நிகரானவர்கள் வேறு எவரும் இல்லை. அவளது அமல உட்பவ தருணத்தில் இருந்தே தந்தையின் குரலுக்கு செவிசாய்த்து நம்பிக்கையுடன் பதிலளித்தார். இறை அருளோடு முழுமையாக இணைந்து நின்று பதிலளித்தார். அதனால்தான் அருள் நிறைந்தவளே என்று கபிரியேல் தூதன் வாழ்த்துகின்றார். நிறைந்தவள் என்பதனால் அவள் குறை எதுவும் இல்லாதவள் என்பது பொருளாகிறது. எனவே என் விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்று இயேசு கூறும்போது அந்த வார்த்தைகள் முதன்மையாக அவருடைய சொந்த தாய்க்கே பொருந்தும். இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய தாயின் மதிப்பை குறைக்கவில்லை, மாறாக அவருடைய தூய்மையின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. மரியா ஊன் வழியாக மட்டுமல்ல, ஆன்மீக உறவிலும் இயேசுவின் முழுமையான தாயாக இருந்தார். ஆன்மீக தாயாக தன் மகனோடு தனித்துவமாகவும் முழுமையாகவும் ஒன்றித்திருக்கும் மரியாவுடன் சேர்ந்து நாமும் இறைவனின் குடும்பத்தில் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நாம் இயேசுவுக்கும் அவரது தாய்க்கும் வானதூதர்கள் புனிதருக்கும் மற்றும் தந்தையின் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் உறவினர்களாகின்றோம். விண்ணகத்திலே இந்த உறவுகள் முழுமை பெறும்.
அங்கு இறைவனின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பேற்றில் மகிழ்ந்திருப்போம். இதைவிட பெரியது வேறு எதுவும் இருக்காது. இந்த இறை உறவில் சேர வேண்டும் என்ற தாகம், விருப்பம் எமக்கு இருக்கின்றதா என்று இன்று சிந்திப்போம். அந்த உறவில் இணைந்து கொள்ள தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? செபம். அம்மா தாயே, உமது மன்றாட்டினால் எங்களையும் தந்தையின் உறவில் சேர்த்தருளும். ஆமென்.